அண்மை செய்தியை பார்க்கிறோம். விண்வெளியில் ஸ்பேடெக்ஸ் விண்கலன் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். இஸ்ரோவின் புதிய சாதனை என மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் இது குறித்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இதனுடைய சிறப்புகள் என்ன? காயத்ரி, இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவியல் ஒரு மைல்கல்லாக இது பார்க்கப்படுகிறது. அதாவது 2 விண்கலங்களை ஒன்றாக இணைத்து தற்போது அதை பிரிக்கின்ற அந்த சோதனையிலும் தற்போது இஸ்ரோ வெற்றி அடைந்திருக்கிறது. டிசம்பர் 30ஆம் தேதி இரண்டு இந்த விண்கலங்கள் வானில் அனுப்பப்பட்டது. இதோட மிக முக்கியமான நோக்கம் என்றால் இந்த 2 விண்கலங்களையும் ஒன்று சேர்த்து மற்றும் அதை பிரிப்பதுதான். இது ஒரு டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் என்பார்கள். அதாவது இந்தியா வருகின்ற காலங்களில் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கும் போது அங்கு செல்லக்கூடிய இந்த விண்கலங்கள் அல்லது இந்த ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் எல்லாம் அதிலுடன் இணைந்து அதே போல பிரிந்து பூமிக்கு வரக்கூடியதற்கான அந்த டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இது. ஜனவரி 7ஆம் தேதி இந்த 2 விண்கலங்களுமே ஒன்றாக இணைக்கப்பட்டது. அதுவுமே பலகட்ட போராட்டத்திற்கு அப்புறம் தான் அது இணைக்கப்பட்டது. அதே போல இது பிப்ரவரி முதல் வாரத்திலேயே இந்த 2 விண்கலங்களையும் பிரிப்பதற்கான திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் அதில் ஏற்பட்ட பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகளால் அது தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது இந்த 2 விண்கலங்களும் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறார். காயத்ரி, விண்வெளி துறையில் சொல்லக்கூடிய டாக்கிங் மற்றும் அன்டாக்கிங் முறையை இஸ்ரோ வெற்றிகரமாக தற்போது நிகழ்த்தி பார்த்திருக்கிறது. இது விண்வெளி சார்ந்த பயணத்தினுடைய புதிய மைல்கல் என்றே பார்க்கப்படுகிறது. நன்றி முகிலன்.